சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்றது தனியார் அமைப்புகளோ இல்ல தனியார் நிறுவனங்களோ வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னது மாதிரிதான் இப்ப நம்ம ஒரு நம்ம பள்ளின்னு சொல்லி கவர்மெண்டே நடத்தும் பொழுது அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை வந்து தனியார் பள்ளிகள் வந்து டைரக்டா கவர்மெண்ட் பள்ளிகளை வந்து எடுத்து அவங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு கவர்மெண்டே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க டிமாண்ட் பண்ணலாம்ல. நீங்க எங்கள்டே கொடுங்க, நாங்களே வந்து எங்க அரசு பள்ளிகளை வந்து நாங்க சிஎஸ்ஆர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்கள வந்து பாத்தீங்கன்னா பல வகைகள் உண்டு. ஒன்று வந்து இந்த ஸ்கூலுக்கு என்ன தேவை, 2 பெஞ்சு தான் தேவையா, என்ன அவ்வளோதாங்க தர முடியும், பெஞ்சு கொடுக்குறவங்க இருப்பாங்க. கைண்ட் எனஃபா இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து நேரம் இருக்கும்போது நான் வந்து பாடம் நடத்துறேன், நான் சில விழிப்புணர்வுகளை நான் கொண்டு வரேன் அப்படின்னு படிச்சுட்டு போன அலுமினைஸ் வந்து கொடுக்கறது இருக்கிறார்கள். இல்ல நான் பொதுவாக நான் கொடுத்துறேன், இந்த பணத்தை எதுக்கு வேணா நீங்க பயன்படுத்திக்கும் என்று 3 விதமானதான் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இருக்கு. அது சார்ந்து இருக்கும்போது தான் அவங்க நான் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு தரேன், இல்லைன்னா என் சமுதாயத்தில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்துக்கு தரேன் என்று அவர்களே வரும் பொழுது அப்படி சொன்னாலும் அவர்கள் அதற்கும் அவங்க தயாராக தான் இருக்காங்க. 500 பள்ளிக்கூடம் 1000 பள்ளிக்கூடம் நாங்கள் தரதுக்கு தயாராக இருக்கணும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதன் சார்ந்து ஏதோ அவங்ககிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம், ஒட்டுமொத்தமாக ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டோங்கிற மாதிரியான செய்திகள் வரை தயவுசெய்து தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தனியார் பள்ளிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும். அந்த பணத்தையே வந்து அரசுக்கு வந்து கேட்கக்கூடிய தனியார் பள்ளிகள் இந்த மாதிரியான அரசு பள்ளிகளை வந்து தத்தெடுத்து பண்றது ஒரு முரண் இருக்குல்ல. ஏன்னா அந்த அதே கூட்டத்துல அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, ஆர்டிக்கு அரசு வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியான முரண் இருக்குல்ல. இல்ல மீண்டும் சொல்றேன், தத்து எடுத்துங்கிற வார்த்தையை செஞ்சு எடுத்துருங்க. தத்து எடுக்கிறது இல்லை, அது வந்து நாங்களும் எங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை தரேன் என்று சொல்லியிருக்காரு. ஆர்டிஐ பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்ம என்னதான் நம்மள நெருக்கடியில தள்ளிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கு நாம் தனியார் பள்ளிக்கு தர வேண்டிய ஆர்டிஐ அமௌண்ட் இன்னும் பெண்டிங்ல தான் இருந்துட்டு இருக்கு நமக்கு. ஸோ அந்த ஃபண்டு எப்போ வருதோ அதை பார்த்து ஒவ்வொன்றையும் பேர் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இவ்வளோ நம்ம பேசுறோமே, ஏன் நம்ம சார் இந்த ஒன்றிய அரசு ஏன் சார் நம்ம பணத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் சார் இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளோ கழுத்தை நெரிக்கிறாங்க? தயவுசெய்து இப்பயும் நான் சொல்றேன், அவங்க மூலமா எங்களுடைய மாநில பட்டியலுக்கு தயவுசெய்து எங்களுடைய கல்வியை கொடுத்துருங்க, அதை நாங்களே பார்த்துக்கிறோம். எங்க பிள்ளைங்க நான் எப்படி வளர்த்துருக்கோம் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இந்த பட்டியல் நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு இதை இன்னும் மிக விரைவாக 1வது இடத்துல வரதுக்கான அனைத்து வேலையும் செய்து நாங்கள் காத்துக்கிறோம். தயவு செஞ்சு மாநில பட்டியல்களை கொடுத்துருங்க அப்படிங்கிறத மீண்டும் நான் வைக்க நான் கடமைப்படுத்துறேன். அதான் இப்போ திருப்பி அவங்க எஸ்எஸ்சியில வந்து எஸ்எஸ்சினால எவ்வளோ இம்பாக்ட் இருக்கு, எவ்வளோ ப்ராஜெக்ட் நமக்கு வந்து அடி வாங்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் இயர், சென்சரி பார்க் நம்ம வந்து கொடுக்க போறோம், ரோபோட்டிக்ஸ் நம்ம கொடுக்க போறோம் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம இதெல்லாம் எதை பேஸ் பண்ணா 60:40 ரேஷியோ எஸ்எஸ்சி அமௌண்ட் வரும். இப்போ அதெல்லாம் வராத பட்சத்தில் இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டோடைய அந்த குவான்டிட்டிஸ் கொண்டு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து இப்போ கம்மி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பட் இருந்தாலும் இன்னமும் அந்த பிடிவாதத்தோடு அந்த ஒன்றிய அரசு நீ வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கணும், அந்த கொள்கையை ஏற்றுக்கணும், இது பண்ணாதான் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்றது இது வந்து ஒரு பிளாக்மெயிலாக தான் நான் பார்க்குறேன், ஒரு மிரட்டலாகத்தான் நான் பார்க்குறேன். சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமா தனியார் பள்ளிகள் எத்தனை அரசு பள்ளி உதவி இருக்கு, அதுக்கான டேட்டாஸ் நான் அதை எடுத்தேன், அதை நான் டேட்டாஸ் எடுத்தேன் கொடுக்கணும். டாய்லெட்ஸ் பத்தி அது ஒரு புரிவர்கள்ல சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டாய்லெட் மட்டுமே நாட் இன் ஃபங்க்ஷன் வந்து 1199 டாய்லெட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 90% மேல இருந்தாலும் நான் ஃபங்க்ஷனலா ஒரு டாய்லெட்ஸ் இருக்கிறது அதுல சொல்லியிருக்காங்க. அதே பாய்ஸ் டாய்லெட்டும் 1128 டாய்லெட் வந்து நான் ஃபங்க்ஷனலா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டிஸ்கஷன்ல எங்களோட ஹெச்ஓடிஸ் டிஸ்கஷன் ஒன் ஆஃப் த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். நாங்கள் அதுல எங்கெங்கெல்லாம் வந்து இந்த அன்டைடு காம்பனண்டா ஏதோ விதத்துல இப்போ நான் பள்ளிக்கூடத்துக்கு நான் சிஎஸ்ஆர் கட்டி தரேங்க, நீங்க எதுக்கான பயன்படுத்திங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதை எங்கெங்கெல்லாம் நீங்க இப்போ நீங்க கேட்ட பாத்தீங்களா, இப்போ எந்தெங்கெல்லாம் டாய்லெட்ஸ் இருக்குன்னு அதுக்கு அந்த ஃபண்டை நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஏன்னா பெண்கள் பிள்ளைங்க படிக்கிற இடத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப அவசியம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்று சொல்லியிருக்கோம். அதுவும் நம்முடைய சுதன் சார் தான் பார்க்கறது, இமீடியட்டா அதுக்கான வேலையை அவர் செய்வாங்க. இப்ப நீங்க இன்னைக்கு சொல்ற இந்த கணக்கு வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் என்று தான் கருதுறேன். பல முறை வந்து நம்ம பதிவு பண்ணிருக்கோம். இப்ப இந்த எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து அக்செப்ட் பண்ணாதான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? ஏன்னா நம்மளுக்கு பணம் வரணும், நீங்க சொல்ற மாதிரி வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். இதை எப்படி நம்ம டீல் பண்ணோம்? கொள்கை ரீதியாக நம்மளுடைய கொள்கையில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம், அது எந்த விதத்திலையும் வந்து அதை விட்டு கொடுப்பதாக இல்லை. அதே நேரத்தில் பணம்னு வரும்பொழுது நம்முடைய கல்வி சார்ந்து நமக்கு என்னென்னது எங்கேயுமே தடைப்படாமல் அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேர் பண்ணிக்கலாங்கிற முடிவில் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து எங்களுடைய ஆபீசஸ் மூலம் இருக்கு மற்ற ஸ்டேட்லாம் கையெழுத்து போடுது அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை மறைமுகம் இன்னும் அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார்கள். பட் இது வரைக்கும் நாம் அதுக்கு வந்து அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை. எதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளே பார்த்துக்கலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை நமக்கு தான் தெரியும், அவங்களை